ஆண்டவர் நம்மை பெறுவதாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய செய்திகளாக நாம் போவோம். நன்றி ஆண்டவரே. இவன் பேயோனா நாம போனான் தனிமையாக அவன் போனான் நினைவனை போனான் ஏலேலோ 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 போனானே போனானே அடித்தத்தில் அயர்ந்தே போனானே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். இன்றைக்கு யோனா புத்தகத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். யோனா என்றால் புறா என்று அர்த்தம். புறாவின் அடையாளங்களுடையவர் அடையாளத்துடன் தொடர்புடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறா என்று சொன்னால் வேதவசனத்திலே புறாவை போல தவறற்றவர்களாகவும் பாம்பை போல வினாவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யோனா புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்கிறது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிஜபியாமல் இருக்கேனோ என்றார். அப்போ ஆண்டவர் இந்த யோனாவை நினிவே பட்டணத்திலேயே பயன்படுத்தும்படியாக தேவன் விரும்பினார். ஆனால் இவர் அந்த நினிவே பட்டணத்துக்கு போக விருப்பப்படாமல் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினார். தர்ஷீசு பற்றி ஏசாயா 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்ஷீசு ஒரு அழகான பட்டணம், அங்கே வியாபாரம் நிறைந்த பட்டணம், அங்கே பொழுதுபோக்கு நல்ல ஒரு பட்டணம், ஒரு அழகான பட்டணம், சாப்பாட்டுக்கு கூட இருக்காது. அப்படிப்பட்ட பட்டணத்தை தேடி போனார். ஆனால் ஆண்டவர் அவரை விடவில்லை. அப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அந்த 120,000 ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் யோனாவை தெரிந்து கொண்டார். இந்த யோனா புத்தகத்தில் 4 அதிகாரம் இருக்கிறது, 48 வசனங்கள் இருக்கின்றன. இதுல யோனாவின் கீழ்ப்படியாமை, யோனாவின் ஜெபமும், மீனின் வயிற்றிலிருந்து விடுவிக்கப்படுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவேயின் ஜனங்களுக்கு யோனா பிரசங்கம் பண்ணுவதும் அவர்கள் மனம் திரும்புவதும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்புவதற்காக யோனாவின் கோபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே யோனா கற்றுக்கொள்கிற பாடத்தை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நான் உனக்கு இறங்கிறது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று மத்தேயு 18:33 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்தாருக்கு யோனாவை ஆண்டவர் அங்கே கொண்டு சொல்கிறார். மீனுக்கு கட்டளையிட்டு அவருக்கு கொண்டு சொல்லுகிறார். அங்கே அவர் ஒரே ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணுகிறார்.
அது என்ன வார்த்தை என்று சொன்னால், இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். யோனா 3:4 இந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையினால அந்த நினிவே பட்டணத்தார் 1,20,000 மேற்பட்ட அந்த ஜனங்கள், அவர்கள் அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள், அந்த நினிவே பட்டணத்தார் அதாவது ஒழுக்க நெறிகளை அதாவது கடைபிடிக்க தவறிவிட்ட ஒரு ஜனங்கள். அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் நினிவேக்கு தேவன் யோனாவை கொண்டு சென்றார். அது மாத்திரமல்ல, அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்ட உடனே அவர்கள் 3 நாள் உபவாசிக்கிறார்கள். அது மற்றும் மிருக ஜீவன்களும் அந்த அதிபதியும் கூட அங்கே அவர்கள் தேவ சமூகத்திலே அங்கே ஜெபிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்டார். அவரை தீர்த்து தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் அவரை தேவன் ரட்சித்தார். அப்போ நினிவேயின் பகுதி தற்போதைய பெயர் மோசூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பண்டைய மெசொப்பொத்தேமியா பகுதியில் தற்போதைய ஈராக் நாட்டின் வடக்கில் அமைந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். நினிவே மக்கள் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்தனர். இது தேவனால் எச்சரிக்கப்படும் ஒரு காரணியாக இருந்தது. எனவே யோனா தீர்க்கதரிசி அவர்களுக்கு செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனிதன். யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றிலிருந்து அவர் சொல்ற என் நெருக்கத்தினை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த மனிதன் வழி தவறி போனாலும் கூட அவரை அங்கே நினிவே பட்டணத்துக்கு கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணும்படியாக அவர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். அப்போ இந்த யோனா தீர்க்கதரிசி, இந்த ஒரு மனிதனுடைய இந்த தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாக 40 நாளுக்குள்ள இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களை பற்றி பிடித்தது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திலே நம்முடைய பரிசுத்த சேனை காவல் ஊழியங்கள் மூலமாக 1,20,000க்கும் 20,000க்கும் அதிகமான ஜனங்களை தேவன் ரட்சிக்க போகிறார். கர்த்தர் அற்புத அடையாள தேவன் செய்ய போகிறார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த புஸ்தகத்துல யோனா புஸ்தகம் தேவனிடத்தில் இரக்கமும் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பும் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதன் முக்கியத்துவம், அது மாத்திரமல்ல வேற்று இனத்தார்களும் புரஜாதியாரும் தேவனிடத்தில் இரக்கம் உண்டு என்பதும் இங்கே இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய அன்பை உணர வேண்டும் என்பதையும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய வார்த்தைப்படி நாம் நடக்கும்போது நம்மை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இங்க யோனா சொல்லுகிறார், யோனா 4:2 சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? எதிர்மித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கம் உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையிலோடு தீங்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன் என்று யோனா சொல்லுகிறார். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நாமும் கூட மக்களிடத்துல நம்முடைய இரக்கத்தையும் நம்முடைய மனதுருக்கத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டும். இந்த யோனா பிரசங்கம் பண்ணி அவர் அந்த எச்சரிப்பின் தீர்க்கதரிசனம் பார்த்து சொன்ன உடனே ஜனங்கள் மனம் திருந்ததுனால யோனாவுக்கு அந்த காரியங்கள் பிடிக்கவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமாக இருந்தது. அப்போ நாம் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த சபையில வந்து பட்டணத்தில் அந்த மாநிலத்தில் நம் கத்தலுக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய நாமத்துக்காக நாங்கள் செய்கிற மாட்டவரே நெறிகளை பயன்படுத்தோம். ஆண்டவரே இந்த யோனாவை கொண்டு எப்படி 1,20,000 பேரை ரட்சித்தது போல, ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு நீர் ஆண்டவரே
அந்த நீங்க மகிழ்ப்பட வேண்டுமே என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும். அது மாத்திரம் இல்ல, உங்க ஆங்கிலம் சொல்லப்படுது and soul I not spare Nineveh, that great city where there are more than 120,000 persons who cannot discern between their right hand and their left hand, and also many pestilence சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயா 41:13, சங்கீதம் 16:11, சங்கீதம் 110:1, அப்போஸ்தலர் 7:55 எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் மத்தேயு 6:3, நீதிமொழிகள் 3:16-15, மத்தேயு 25:33. அது மாத்திரமல்ல, இதுல ஒரு முக்கிய செய்தி என்ன வந்து சொன்னால், நினிவே குறித்து 2 அதிகாரத்துல 25 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சோதரம் எப்படி யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாலும் அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையில் 3 நாள் இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது அந்த யோனாவுடைய அந்த மீனின் வயிற்றிருந்த அந்த காரியத்துக்கும் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை வைக்கப்பட்ட அந்த காரியத்துக்கும் சம்பந்தப்பட்டு வசனங்கள் இருக்கின்றன. அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்த வல்லவராக இருக்கிறது வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சேவைகள் எல்லாமே லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்பதற்கான அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பரிசுத்த சேவைக்காக ஊழியர்களை செய்யும்படியாக தேவனுக்கு நாம் கெஞ்சுவோம். அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் திரளாக பரிசுத்த சேனைக்காக ஊழியர்களில் இருக்கிற சபைகளை கூடி வருவதாக அதுக்காக நாம் போராடி இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.